ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற இடத்துல தங்கியிருங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்னார். ஆனால் ஈசாக்கை பார்த்து நான் காண்பிக்கிற இடத்துல தங்கியிரு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. போன்னு சொல்லுது ஈஸி, எளிது. இங்க இருந்து நாகர்கோயிலுக்கு நீ போ, அல்லது இங்க இருந்து ஒரு வறட்சியான பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெரும்பாலும் 90% நாம் என்ன பண்ணிடுவோம், ஓடி போயிருவோம். ஆனால் அதே வறட்சியான இடத்துல நீ தங்கியிரு என்று சொன்னா அந்த 90% அப்படியே குறைந்து 10% மாறி. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. போவது எளிது, ஆனால் தங்கி இருப்பது ரொம்ப கஷ்டம். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போவது எளிது, ஏன்னா அதை விசிட் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை நாம போவோம். ஆனால் தங்கி இருப்பது ரொம்ப கடினம். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, ஈசாக்கே ஈசாக்கே நீ எகிப்துக்கு போகாமல் நான் காண்பிக்கிற இந்த தேசத்திலே நீ தங்கியிரு. நீ கேராரிலே தங்கியிரு. நீ கேராரில இரு. இந்த கேரார்ல தான் நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். இந்த கேரார்ல தான் நீ 100 மடங்கு பலனை அனுபவிக்க போற. இந்த கேரார்ல தான் பஞ்சம் வந்தாலும் பஞ்சம் இருந்தாலும் தேசத்தின் ஜனங்கள் வாடி வதைந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன். 100 மடங்கு உன்னை ஆஸ்வதிப்பேன். நீ வர வர விருத்தி அடைந்து பெரியவனாய் ஆவதற்கு நான் உனக்கு தெரிந்தெடுத்த இடம் இந்த கேரா. அல்லேலூயா. நம்முடைய கண்ணுக்கு முன்னால எகிப்து தெரியும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரார்ல குடியிரு. நம்முடைய கண்ணுக்கு முன்னால செழிப்பு தெரியும், நம்முடைய கண்களுக்கு முன்னால ஆசீர்வாதம் தெரியும். ஆனால் எகிப்திற்கு போவது ஆண்டவர் விருப்பப்படல. கஷ்டமான சூழ்நிலைகளிலும் இருந்து கொண்டு தெய்வத்தை நம்புகிறதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு கேரார் என்கிற இடம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், அங்கே பஞ்சம் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் தேவனை நம்பி இருப்பீர்களானால் எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்?